நான் உங்கள் ஆகாஷ். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி, சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் பட்டன். நான் ஒரு காலத்தில் அந்த ராஜா பேரனை வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சுருந்தேன். அவர் வீடியோஸ்லாம் பார்த்து சூப்பரில் நம்மளும் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் ஃபீல் அசேம் ஆஃப் மை செல்ஃப் நவ். யா ஷட். ரெண்டு விஷயம். ஒன்று ராஜா பேரனை இன்ஸ்பிரேஷனாக வச்சது, இன்னொன்று வந்து அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்காம அவங்கள அப்படியே அட்மையர் பண்ணுறது எவ்வளோ கேவலமான செயல். நான் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணவன் இன்னைக்கு போயிட்டு அது புல்ஷிட் அவர் பண்ணது. இன்னைக்கு ஒரு வீடியோவில் சண்டை போட்டுக்கிறாங்க 2 பேர். இவர் வீட்டில் போய் அடிக்கிறார். என்னடா வீட்லேயே அடிக்கிற? அதுவும் யார்? அவர் வீட்டில் போயிட்டு, அவர் ஊரில் அவர் வீட்டில் போயிட்டு, அதுவும் அருவாலாம் எடுத்துகிட்டு போகிறாருன்னா லைக் அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, சீரியஸ்லி ஒரு வெறி பிடிச்சவங்க மாதிரி அருவா எடுத்துகிட்டு போகிறீங்க. லைக் என்ன எதுக்குங்க அருவா எடுத்துகிட்டு போவாங்க? எனக்கு புரியல. அப்போ அவங்க தாட் ப்ராசஸ் எப்படி இருந்திருக்கு? இந்த மாதிரி ஒரு பர்சனை போய் நம்ம அட்மையர் பண்ணோமா அப்படின்லாம் எனக்கு கேவலமாக இருக்குது. ப்ளஸ் பார்க்குற எல்லாருமே அதே மாதிரி அவங்க தான் அப்படின்னு கிடையாது. ரொம்ப அட்டாச்லாம் ஆகக்கூடாது, ரொம்ப அட்மையர் பண்ணிக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. சீரியஸாக நான் எனக்கே பார்த்தா இவரை போயிட்டு நான் ஒரு நாள் அவர் ஒரு ஊரில் பார்த்தேன், பஸ் ஸ்டாண்டில். நல்ல வேலைப்பா ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு, இவர் ராஜா பேரனில் இவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்லாம் தோணுச்சு. பட் நான் எடுக்கலை. நல்ல வேலை, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்லது பண்ணியிருக்கேன். ரொம்ப தப்பு. இப்படிலாம் இருக்காங்க. நான் சொல்கிறேன், மனுஷங்க வந்து இப்படிலாம் அவங்களுக்கு வந்து ஒரு இதை பிடிக்குதுன்ட்டு அவங்களுக்கு பிடிச்சது இன்னொருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மேலே வன்மத்தை வைக்கிறது. இன்னொன்று, அவங்களுக்கு பிடிச்சதை பற்றி இன்னொருத்தவங்க வாய் வழியாக தப்பாக பேசினா அவங்கள கொலை செய்ய போகிறது. சி, அது நிறைய கமெண்ட் பார்த்தேன். நிறைய கமெண்ட்டு உடம்பு வளர்த்தாரு. சரி, ஓகே, மேபியா அது என்ன சொல்கிறது, வெரி ஷிட். ரொம்ப தப்பு அவர் பண்ணது. டிலீட் பண்ணிட்டேன் அவர் இனிமேல் ஒன்று அவர் கண்டிப்பாக அவர் வீடியோஸ்லாம் இனி பார்க்க போகிறதே கிடையாது. ஆமாம், என்ன ஒரு இன்சிடெண்ட் வச்சு எப்போ நீ முடிவு பண்ணேன்னு கேட்டால், அந்த ஒரு இன்சிடெண்ட் ஸ்பீக்ஸ் அபவுட் ஹிம்செல்ஃப். ஒருத்தன் அருவாள் எடுத்துகிட்டு போகிறான், ஒருத்தன் வீட்டுக்கு பேச்சுவார்த்தைன்ற பேரில் அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்கள வயசானவங்களை போட்டு அடிக்கிறான். இவனை இதுக்கு மேலே என்ன ப்ரூஃப் வேணும் எனக்கு? இனிமேல் ராஜா பேரோன்றவர் நான் இன்ஸ்பிரேஷனாக எடுத்து என்ன பண்ண போகிறேன்? இட்ஸ் எ லெசன் ஃபார் மீ. இந்த மாதிரி பர்சன்ஸ் எல்லாம் நம்ம டக்குன்னு